உண்ணாமலை அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிரிவலம் சுத்துறது தான் முறை. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க். மற்ற ஆலயங்கள்லாம் உருவாக்கப்பட்டது, ஆனால் திருவண்ணாமலை மட்டும் யுகம் யுகம் கடந்து இன்ன வரைக்கும் இருக்கு. தங்கமலையா இருந்தது, நெருப்பு மலையா இருந்தது, இப்ப கல்மலையா இருக்கு. இறைவனே மலையாக இருக்கக்கூடிய இடம் திரு அண்ணாமலை. சித்தர்களும் அங்க வந்து இருந்து தபம் புரிந்து ஞானமடைந்து மரணமில்லா பெருநிலை அடைந்த ஒரு அற்புத ஸ்தலம் வந்து திருவண்ணாமலை. அங்க இருக்கக்கூடிய காற்றுல கூட இறைவனுடைய கருணை இருக்கு. நீங்க விடிய விடிய சுத்துறாங்க, நைட்டு 1 மணிக்கு போனாலும் சுத்துறாங்க, காலையில சுத்துறாங்க, மதியம் சுத்துறாங்க, அங்க பிரதர்ஷனம் பண்றாங்க. அப்ப எந்த அளவுக்கு அந்த இடத்தை நேசிச்சால் அங்க இருக்கக்கூடிய இறைவன் அவர்களுக்கு வேண்டிய வரத்தை கொடுத்தா அந்த இடத்துக்கு வருவாங்க. அங்க இடைக்காடாருடைய சமாதி இருக்கு. இடைக்காடார் யாரு அப்படின்னா, கிரகங்களையே வந்து தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கக்கூடியவர். இந்த திருவண்ணாமலையில எந்த கிரகங்களும் வேலை செய்யாது, வினையும் வேலை செய்யாது. அதனாலதான் மக்கள் அங்க அவ்வளவு தூரம் வராங்க. பிரம்ம முகூர்த்தத்துல வந்து தீபம் ஏற்றி வழிபாடு பண்றதுங்கிறது உகந்த நேரம். மற்ற நேரங்களை விட பிரம்ம முகூர்த்தத்துக்கு ஏன் நமக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம்னா, அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஆரம்பிகம் அடிகளார் சுவாமிகள் தான் நினைஞ்சிருக்காரு. நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து சொல்றதுக்காக காத்துட்டு இருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சுவாமிகள் வணக்கம். வணக்கம். போன எபிசோடில் எங்களுக்கு சித்தர்கள் பற்றி மட்டும் இல்லாமல் எங்களோட வாழ்வியல் முறையே உங்களுக்கு எப்படி நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படின்றத ரொம்ப அழகாக வந்து எடுத்து சொன்னீங்க. இப்போ இந்த எபிசோடில் நான் கேட்க போகிறது திருவண்ணாமலை அப்படின்றது இப்போது ரீசன்ட் டைம்ஸில் எல்லாருமே வந்து அண்ணாமலையாரை சேவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதையும் தாண்டி கிரிவலம் எந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய பிரசித்தி பெற்றிருக்கு அப்படின்றது எனக்கு சொல்ல தெரியல. அவ்வளோ பௌர்ணமி கிரிவலம், பௌர்ணமியில் மட்டும் இல்லாமல் வீக்கெண்ட் ஆனால் எல்லாருமே கிரிவலம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருக்குமே அந்த அண்ணாமலையார் மேலே அவ்வளோ பக்தி வந்துடுச்சா சுவாமி? உண்மையாக இல்லை, பக்திங்கிறது நம்ம இதில் சொல்ல வேண்டியதில்லை. பலாப்பழம் பழுத்துச்சுன்னா தானாக வந்து உக்காந்துரும். பலாப்பழத்துக்கு பழுத்துருச்சுன்னு விளம்பரம் பண்ண தேவையில்லை. அப்போ திருவண்ணாமலை மட்டும் பார்த்திங்கன்னா மற்ற ஆலயங்கள்லாம் உருவாக்கப்பட்டது, ஆனால் திருவண்ணாமலை மட்டும் யுகம் யுகம் கடந்து இன்ன வரைக்கும் இருக்குது. அதாவது சத்யுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் மாதிரி ஒவ்வொரு யுகங்களாகவே இன்னும் அந்த திருவண்ணாமலை இருந்துக்கிட்டு இருக்கு. தங்கமலையாக இருந்தது, நெருப்பு மலையாக இருந்தது, இப்போ கல்மலையாக இருக்குது. அப்போ பல யுகங்கள், ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடந்து இந்த பிரபஞ்சத்தில் நம்மளுடைய பூமியில் இறைவனே மலையாக இருக்கக்கூடிய இடம் திரு அண்ணாமலை. அதாவது அண்ணாமலை, திரு அண்ணாமலைனா மற்ற மனிதர்களுடைய பேருக்கு முன்னாடி தான் திரு போடுவோம். திருனா மதிப்புக்குரிய அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மதிப்புக்குரிய இறைவனே வந்து எத்தனையோ ஞானிகளும் தேவர்களும் ரிஷிகளும் சித்தர்களும் அங்கே வந்து இருந்து தபம் புரிந்து ஞானமடைந்து மரணமில்லா பெருநிலை அடைந்த ஒரு அற்புத ஸ்தலம் வந்து திருவண்ணாமலை. அப்பேற்பட்ட ஸ்தலத்துக்கு இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு மற்ற எல்லா இடத்தையும் கம்பேர் பண்ணுங்க. ரமணர் எங்கே வந்து ஞானம் அடைஞ்சார், யோகிராம் சூரத் சுவாமிகள் எங்கே இருந்தார், சேஷாத்ரி சுவாமிகள் எங்கே வந்தார். நீங்கள் அங்கே வராத மகான்களும் கிடையாது, ஞானிகளும் கிடையாது, சித்தர்களும் கிடையாது. அப்பேற்பட்ட அந்த ஜீவ சக்தி நிறைந்த இடம் திருவண்ணாமலை. அதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், பலாப்பழம் பழுத்தா தானா வரும்னு. அப்போ கலியுகத்தில் மக்களுக்கு துன்பம், துயரம், வறுமை, எந்த தின்னா பித்தம் தெளியும்னு தெரியும். அப்போ அங்கே வரும்போது அவங்களுக்கு பலன் கிடைக்குது. இப்போ பலன் இல்லாமல் வந்து யாருமே வரப்போகிறது கிடையாது. அங்கே போனேன் நான் நல்லா இருக்கேன், நான் கிரிவலம் தொடர்ந்து போகிறேன் நல்லா இருக்கேன்னு. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய காற்றை நினைத்தாலே முக்தி தரும் ஸ்தலம் திருவண்ணாமலை. அங்கே இருக்கக்கூடிய காற்றில் கூட இறைவனுடைய கருணை இருக்குது. அங்கே கிரிவலம் வரும்போது உங்களுக்கு மனதளவில் உடலளவில் நீங்கள் எவ்வளோ தான் நடந்து டயர்டானாலும் வீட்டுக்கு வந்தீங்கன்னா அடுத்த நாள் ஒரு அளவுக்கு ரிலாக்ஸாக இருப்பீங்க. பொதுவாக நீங்கள் வேறு எங்கேயாவது விளையாண்டுட்டு வீட்டுக்கு போனீங்கன்னா டயர்டில் படுப்பீங்க. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா இருக்காது. அப்பேற்பட்ட தெய்வ ஆற்றல் பரிபூர்ணமாக நிறைஞ்ச இடம் திருவண்ணாமலை. இப்போ அந்த திருவண்ணாமலையில் சுற்றி சூக்ஷ்ம ரூபத்தில் வந்து பௌர்ணமி கிரிவலத்தில் அந்த கிரிவலத்தில்
இந்த மாதிரி சித்தர்கள் வாழறாங்க அப்படின்னு சொல்லப்படுதே சுவாமி, அது எந்த அளவுக்கு? கண்டிப்பாக உண்மை. நானே 2-3 முறை 2-3 சித்தர்களுடைய தரிசனம், அதாவது அந்த இடுக்கு பிள்ளையார் கோயில்னு இருக்கும், அந்த கோயிலுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா மலை ஏறுற மாதிரி ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல நானே 2-3 முறை தியானம் பண்ணும்போது சித்தர்களுடைய சூட்சம தரிசனத்தை நான் பார்த்துருக்கேன். அதனால் அந்த இடத்துல எப்போதுமே சித்தர்களுடைய ஆற்றல் நிறைஞ்சிருக்கும். இந்த சூக்ஷ்ம தரிசனம் அப்படின்றது வந்து இப்போ பௌர்ணமியில் வந்து கிரிவலம் அப்போ எல்லாருமே வெளில வருவாங்களா? அந்த சித்தர்கள் எல்லாம் வெளில வருவாங்க? இல்லை, அதை அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. பௌர்ணமி அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு முழு நிலவு நாள். நம்ம தேய்பிறை வளர்பிறைன்னு பிரிக்கணும். பொதுவாக நல்ல நிகழ்ச்சிகளை தேய்பிறையில் வைக்க மாட்டோம், வளர்பிறையில் வைப்போம். காரணம் என்னென்னா அப்போ தான் அந்த இது வளரும் அப்படின்ட்டு. அப்போ முழு சந்திரன் இருக்கக்கூடிய நாளை பௌர்ணமி சொல்கிறோம். மற்ற நாளுக்கும் அந்த நாளுக்கு என்ன வித்தியாசம்னா, சந்திரனும் பூமியிலும் பக்கத்தில் கொஞ்சம் நெருக்கம் வரும். அப்போ அந்த சந்திரனுடைய ஆற்றல் மற்ற நாளை விட பௌர்ணமி தினத்தில் அதிகமாக அந்த பிரபஞ்ச ஆற்றல் நம்ம பூமிக்கு கிடைக்கும். அந்த நாள் அந்த இடத்துலேருந்து வெளிப்படக்கூடிய சித்தர்களுடைய ஆற்றலாக இருக்கட்டும். ஏன்னா அந்த நாள் சித்தர்கள் வெளியே வரமாட்டாங்க, அவங்களும் தவ நிலையில் யோக நிலையில் அங்கே இருப்பாங்க. அப்போ அவர்கள்ட்டேருந்து வெளியே வரக்கூடிய ஆற்றலும் இந்த பிரபஞ்சத்திலேருந்து வரக்கூடிய ஆற்றலும் இறை ஆற்றலும் சங்கமித்து அங்கே வரக்கூடியவர்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுக்குங்கிறதுனால தான் அந்த நாள் சிறப்பான நாளாக கிரிவலம் சுற்றுறாங்க. அமாவாசை கூட ரொம்ப வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும். அன்னைக்கு பாதி பேர் வந்து கிரிவலம், பௌர்ணமி கிடையாது அமாவாசைக்கு தான் நம்ம வந்து கிரிவலம் பண்ணணும்னு சொல்கிறாங்களே, இது எந்த அளவுக்கு உண்மை சுவாமி? அமாவாசைங்கிறது பித்ருக்களுக்கு உரிய நாள், பௌர்ணமிங்கிறது இறை வழிபாட்டுக்கு உரிய நாள். அதில் சில குழப்பங்கள்னால அதை செய்கிறாங்க. ஆனால் பௌர்ணமிக்கு வர்றது தான் சரியான விஷயம். ஆனால் இன்னைக்கு கட்டுக்கடங்காத கூட்டம், டெய்லியுமே பௌர்ணமி மாதிரி தான் திருவண்ணாமலை இருக்கு. இப்போ டெய்லியுமே வந்து அவ்வளோ பேர் வந்து, நானுமே பௌர்ணமிக்கு ஆரம்பத்தில் போனவன், கூட்டத்தை பார்க்கும்போது என்னால் போக முடியல. இப்போ டெய்லி போனாலுமே டெய்லியுமே ஆயிரக்கணக்கான மக்கள் கிரிவலத்தை சுற்றுறாங்க. மினிமம் நீங்கள் விடிய சுற்றுறாங்க. நைட்டு 1 மணிக்கு போனாலும் சுற்றுறாங்க, காலையில் சுற்றுறாங்க, மதியம் சுற்றுறாங்க, அங்கே பிரதர்ஷனம் பண்ணுறாங்க. அப்போ எந்த அளவுக்கு அந்த இடத்தை நேசித்தால் அங்கே இருக்கக்கூடிய இறைவன் அவர்களுக்கு வேண்டிய வரத்தை கொடுத்தா அந்த இடத்துக்கு வருவாங்க. ஆனால் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், அங்கே இடைக்காடாருடைய சமாதி இருக்குது. இடைக்காடார் யார் அப்படின்னா, கிரகங்களையே வந்து தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கக்கூடியவர். எங்களுக்கு சித்தர்கள் பற்றி சொல்லும்போது போன எபிசோட். ஆமாம். அப்போ நவகிரகங்களை வந்து எங்கே இருக்கணும்னு மாற்றி வச்சவர் இடைக்காடார். அதாவது இடையர் இனத்தில் பிறந்தவர்னால அதை இடைக்காடார்னு சொன்னாங்க. அப்போ அந்த கிரகங்களால் தானே மக்கள் இன்றைக்கி துன்பத்தை அனுபவிக்கிறோம். சனி தோஷம், சூரிய தோஷம், இல்லை பிரம்மகத்தி தோஷம், நாகு கேது, எல்லா தோஷங்களால் இன்றைக்கி ஏதோ ஒரு துன்பம் துயரங்கத்தை அனுபவிக்கிறோம். அப்போ அந்த கிரகங்களால் ஏற்பட்ட எந்த தோஷம்னாலும் திருவண்ணாமலைக்கு வந்து கிரிவலம் சுற்றி இறைவனை வந்து மலையாய் இருக்கக்கூடிய இறைவனை அன்னைக்கு தரிசிச்சிட்டாலே உங்களுக்கு கிரகங்களால் ஏற்பட்ட தோஷம் விலகும். அருணகிரிநாதருக்கு எங்கே ஞானம் கிடச்சிது? திருவண்ணாமலையில் போய் மலையிலேருந்து அந்த கிளி கோபுரத்துலேருந்து விழுந்தார். முருகப்பெருமான் வந்து பிடிச்சாரு. அவர் தான் பாடினார், நாள் என் செய்யும் கோள் என் செய்யும் வினைதான் என் செய்யும்னு பாடினவர். அப்போ அந்த திருவண்ணாமலையில் எந்த கிரகங்களும் வேலை செய்யாது, வினையும் வேலை செய்யாது. அதனால தான் மக்கள் அங்கே அவ்வளோ தூரம் வராங்க. ஃபைன் சுவாமி, இப்போது நீங்கள் சொன்னீங்க இந்த திருவண்ணாமலை கிரிவலத்தினால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு. இதுக்கப்புறம் அந்த கேள்வி நான் எடுத்துகிட்டு வந்தேன். எனக்கு இனிமேல் அந்த கேள்வி கேட்கலாமான்றதே எனக்கு தெரியல சுவாமி. இல்லை, பெனிஃபிட்ஸு அப்படிங்கிறதுக்காக நம்ம இறைவனை தேடி போகக்கூடாது. இறைவா, என் வாழ்க்கையில் என்ன எனக்கு நடக்குது, என்ன நடக்க போகுதுங்கிறது எனக்கு தெரியாது, உனக்கு தெரியும். என் வாழ்க்கையை என்ன செய்தால் சரியாக இருக்குமோ, என் துன்பத்தை நீக்கி, வறுமையை நீக்கி, நோயை நீக்கி, எனக்கு நல்வாழ்வு கொடுன்னு நீங்கள் இறைவன்கிட்ட ஒரு சங்கல்பம் வச்சுட்டு தான் போகிறீங்க. கடவுள் வந்து வேலையால் பெனிஃபிட் என்ன இருக்கும், அவர்கிட்டேருந்து நமக்கு என்ன கிடைக்கும், நம்ம அவர்கிட்ட என்ன கொடுப்போங்கிறதெல்லாம் எந்த கடவுளும் கேட்க. வேண்டுதல் இல்லாமல் எந்த சுவாமிகளுமே இல்லையே. சங்கல்பம்னாலே வேண்டுதல், பெனிஃபிட்ஸ் வேற, வேண்டுதல் வேற. சரி, ஓகே. இப்போ எனக்கு என்ன கிடைக்கும், நான் உனக்கு சேவிக்கிறதுனால எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றது அது இல்லாமல் இப்போ யாருமே இல்லைல்ல சுவாமி. போய் தேங்க்ஸ் சொல்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? எனக்கு இதை பண்ணி கொடுத்துட்டேன், நிறைய பேர் இருக்காங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக நிறைய பேர் இருக்காங்க. ஓகே. ஸோ அப்போ அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல, எனக்கு என்ன நடக்கும், எனக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயம், என்ன வேண்டுதல் வேற, பெனிஃபிட்ஸ் வேற. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கடையில் போய் ஒரு டிவி வாங்குகிறோம். அந்த டிவி இன்னொரு டிவி, ரெண்டு கம்பெனி டிவி வாங்குகிறோம்னா இதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, இதில் என்ன பெனிஃபிட்ஸுங்கிறத நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஆனால் வந்து நமக்கு வேண்டுதல்ங்கிறது சங்கல்பம்னா எனக்கு இதை கொடுக்கணும் இறைவான்னு அவர்கிட்ட வேண்டுதல் வேற, பெனிஃபிட்ஸை கேட்டு போகக்கூடாது, சங்கல்பம் வச்சுட்டு போகலாம்.
சரி, ஓகே. சுவாமி, இப்போது நீங்கள் இந்த திருவண்ணாமலைக்குன்னு ஏதாவது இது வழிமுறைகள் ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக வழிமுறைகள் இருக்குது. எப்படி அதை இது பண்ணோம்? பாதி பேர் வந்து ஃபஸ்ட்டு கிரிவலம் போயிட்டு அதுக்கப்புறம் சுவாமி கும்பிடணுன்றாங்க. பாதி பேர் ஃபஸ்ட்டு சுவாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிரிவலம்னு சொல்கிறாங்க. இது தவிர வேறு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா அவரை பிரார்த்தனை பண்ணுறதுக்கு? கண்டிப்பாக திருவண்ணாமலைன்னு இல்லை, பொதுவாகவே எந்த ஆலயத்துக்கு போனாலுமே தாயார் சன்னிதானத்தில் தாயாரை தரிசனம் பண்ணிட்டு தான் சுவாமியை தரிசனம் பண்ணணும். திருவண்ணாமலையிலையும் அப்படி தான். உண்ணாமலை அம்பாவை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிரிவலம் சுற்றுறது தான் முறை. ஆனால் கூட்டம் இப்போலாம் ரொம்ப அதிகமாக இருக்கிறனால அந்த மலையவே இறைவனாக அண்ணாமலை உண்ணாமலையாக நினச்சி ஒரு தீபம் அங்கேயே ஏற்றிட்டு நீங்கள் கும்பிட்டா கூட அது இறைவன் ஏற்றுக்கொள்வார். இப்போது நிறைய பேருக்கு வந்து கிரிவலம் மட்டும் போக முடியுது, உள்ளே போய் நீங்கள் சொன்ன மாதிரி பயங்கர கூட்டம், சுவாமியை பார்க்க முடியல அப்படின்னும் போதும் அப்பயும் அந்த அருள் நமக்கு கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அஷ்டலிங்கங்கள் இருக்கும். இந்திரலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம்னு. ஸோ அங்கே கும்பிட முடியாட்டியும் ஏதோ ஒரு லிங்கத்தில் நீங்கள் அண்ணாமலையார நினச்சி அஷ்டலிங்கத்தை கும்பிட முடிஞ்சாலும் சரி, ஏதோ ஒரு லிங்கத்தையாவது நீங்கள் வணங்கிட்டு போனாலே அந்த பலன் முழுமையாக கிடைக்கும். இப்போது திருவண்ணாமலையில் நீங்கள் சொன்னீங்க அங்கேயும் வந்து சித்தர்கள்லாம் இருக்காங்கன்னு. நம்ம ஏதாவது இடத்துல சித்தர்கள் அங்கே போய் மனசார இருந்தால் நமக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்மக்கிட்ட வருவாங்களா சுவாமி? நம்மக்கிட்ட வந்து பேசுவாங்களா? கண்டிப்பாக 2 இடங்கள் இருக்குது. மொதல் இடம் அப்படிங்கும்போது அந்த இடுக்கு பிள்ளையார் கோயில் சொன்னேன் இல்லையா, அதுக்கு பின்னாடி. ஆனால் வந்து எல்லாரையும் அங்கே விட மாட்டாங்க. சரி, ஆமாம். நான் வந்து அந்த இடத்துல போய் தியானம் பண்ணி எனக்கு சூட்சமமாக தரிசனம் கிடைச்சிருக்கு. அடிமுடி அண்ணா அப்படின்னு ஒன்று இருக்குது, அடிமுடி அண்ணாமலையார். ஆமாம், அந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்துருந்தாலோ இல்லை அப்படிங்கும்போது குபேரலிங்கத்துக்கும் வாயு லிங்கத்துக்கும் நடுவில் உங்களுக்கு கரெக்டாக மலை பார்த்தீங்கன்னா பாதி மலை தெரியக்கூடிய இடம் ஒன்று இருக்குது. பக்கத்தில் கூட வந்து உங்களுக்கு ஒரு முருகன் கோயில் இருக்குது. அந்த இடத்துல உட்காந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜியை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். சரி, இப்போது நான் வந்து சித்தர்கள் என்கிட்ட நேராக தான் வந்து பேசணுன்றது இல்லை. எனக்கு எந்த மாதிரியான ஒரு விஷயமா இல்லை ஏதாவது ஒரு மூலமாக எனக்கு அந்த எனர்ஜி பாஸ் ஆகும், இல்லை நான் கேட்குற கேள்விக்கு எனக்கு பதில் கிடைக்கும் சுவாமி? பொதுவாக பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் எந்த சித்தரை நீங்கள் வேண்டுறீங்களோ, அண்ணாமலையாரே சொல்லப்போனால் சித்தர்களுக்கெல்லாம் சித்தர். நான் சொன்ன அநாதிநாதருமே அண்ணாமலையாரும் எல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான், நான் வேறையாக பார்க்கல. எப்பயுமே பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுறதுங்கிறது உகந்த நேரம். மற்ற நேரங்களை விட பிரம்ம முகூர்த்தத்துக்கு ஏன் நமக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம்னா, நம்மளுடைய இதுபடி சூரிய அஸ்தமனம் சூரிய உதயம் தான் ஒரு நாள். அதாவது அஸ்தமனம் உதயம், அஸ்தமனம் உதயம், இதுதான் நம்மளுடைய ஒரு நாள். அப்போ இன்றைக்கி காலையில் சூரியன் உதிச்சுடுத்துனா நைட்டு ஈவினிங் அஸ்தமனம், மறுநாள் காலையில் உதிக்கிறது தான் ஒரு நாள். அப்போ இந்த பூமியை அந்த சூரியன் சுற்றி மீண்டும் சூரியனுடைய கதிர்கள் நம்ம பூமியில் விழக்கூடிய அந்த முதல் கதிர்கள் பழக்கூடிய நேரம் தான் அந்த காலையில் 3 மணிக்கு மேலே 6 மணிக்குள்ளே. அந்த கதிர்கள் முழுமையாக படக்கூடிய நேரத்தில் இறை வழிபாடு செஞ்சோம்னா நல்ல துவக்கமாக இருக்கும். தெய்வ ஆற்றலும் பிரபஞ்ச சக்தியும் நமக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அடுத்தபடியாக இரவெல்லாம் நீங்கள் தூங்கினாலும் தூங்காட்டியும் அந்த நேரம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி டயர்டாவீங்க. அந்த நேரம் நிசப்தம்னு ஒரு பேர் இருக்குது. ஏன்னா அந்த நேரத்தில் இப்போது ஒரு செல்ஃபோன் நான் வச்சுருக்கேன், ஒரு 1000 பேர் இருக்கும்போது அந்த செல்ஃபோனை பயன்படுத்தினேன்னு வைங்களேன், சிக்னல் சரியாக கிடைக்காது. யாருமே இல்லை, ஒரு 10 பேர் தான் இருக்கோம்னா நல்லா தெளிவாக கிடைக்கும். அப்போ அந்த நேரங்களில் பொதுவாக எல்லோருடைய மனமும் ஒரு அமைதி நிலைக்கு போகும். மனம் வந்து அமைதி நிலையில் இருக்கும்போது இறைவனைட்ட நம்ம வேண்டுதல் வைக்கும்போது அது உடனே நடக்குங்கிறனால தான் பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் மட்டும் ஏற்றி வைத்து நீங்கள் மந்திரம் சொன்னாலும் சொல்லாட்டியும் பரவாயில்ல, பிராண முத்திரை, ஆதி முத்திரைன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி ஞான முத்திரைன்னு சொல்லுவாங்க. அந்த முத்திரையை வச்சுக்கிட்டு கீழே உட்கார முடியலைனாலும் சேரில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் எந்த சித்தரை நினைக்கிறீங்களோ அந்த சித்தருடைய மந்திரங்கள், அதாவது மூலம், பிரணவம், பீஜம், தேவதான்னு சொல்லுவாங்க. சும்மா ஒரு அகத்தியர்னு ஓம் அகத்தீசாய நமக அப்படி சொன்னால் கூட போதும். ஒரு 108 முறை 54 முறை சுவாசத்தை, அதாவது ரேஷகம், கும்பகம், பூரகம்னு சொல்லுவாங்க, அதாவது பிராணாயாமம் போல். அப்போ மெதுவாக அந்த மந்திரங்களை சொல்லி உங்களுடைய பிருவ மத்தி, நெற்றியோடைய பிருவ மத்தியில் உங்களுடைய கவனத்தை வச்சு, அப்படி இல்லைன்னா சுவாசத்தின் மீது கவனத்தை வச்சு அந்த சித்தர்களுடைய மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வந்தீங்கன்னா அந்த சித்தருடைய ஆற்றல் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். கனவுல வந்து கடவுள் வர்றது அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குல்ல சுவாமி, அந்த கனவுல கடவுள் வந்து நமக்கு சொல்கிற விஷயங்கள்லாம் எந்த அளவுக்கு நம்ம பார்க்கணும் சுவாமி? இல்லை, கண்டிப்பாக அதெல்லாம் உண்மைதான். அப்படி? ஆமாம் ஆமாம், உண்மைதான். ஏன் அப்படிங்கும்போது ஒரு ஸ்கூல் படிக்கிறோம்,
ஸ்கூல் படிக்கும்போது உங்கள் டீச்சர் எப்படி இருப்பாங்க, ஃபஸ்ட்டு டே கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி என் டீச்சர் குண்டாக இருப்பாங்களா, ஒல்லியாக இருப்பாங்களா, நல்லவங்களாக இருப்பாங்களா, கருப்பாக இருப்பாங்களா, அடிப்பாங்களான்னு நம்ம எவ்வளோ கற்பனை பண்ணுறோம். அப்போ இறைவனும் அது போல தான். நம்ம எப்பேற்பட்ட எண்ணங்களை விதைக்கிறோமோ அதே போல் இறைவனை நம்ம எப்படி பார்த்துட்டோமோ அந்த எண்ணங்களோட இறைவனை சதா காலமும் சிந்திக்கும் போது அந்த ரூபத்தில் நமக்கு இறைவன் காட்சி கொடுக்கிறார். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ கேட்குற விஷயத்தை உங்களுக்கு கனவுகளாக, அதாவது 4 ஜாமம் சொல்லுவாங்க, அதில் நைட்டு 11லேருந்து 1 மணிக்குள்ளேயோ 1லேருந்து 3 மணிக்குள்ளேயோ காணக்கூடிய கனவுகள், அதில் அந்த தரிசனம் கிடச்சா அது 100% உண்மை. நீங்கள் மதிய நேரத்தில் பகல் இந்த மாதிரி நேரங்களில் அசதிகளில் உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்டு ஏதோ ஒன்று திங்க் பண்ணி சொல்லும். ஸோ அதெல்லாம் ரியாலிட்டி கிடையாது. ஸோ அந்த விடியற் காத்தால் என்னோட கனவுல இந்த கடவுள் வர்றதுன்றது எந்த அளவுக்கு நம்ம ரொம்ப பிளெஸ்டாக இருக்கணுமா சுவாமி? இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு இஷ்டமான ஏதாவது ஒன்று. ஏன்னா மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க. அப்போ மாதா தான் பிதாவை காட்டுறாங்க, மாதாவும் பிதாவும் தான் குருவை காட்டுறாங்க. அந்த குரு தான் உங்களுக்கு ஞானத்தை புகட்டுறாரு. யார் கடவுள் எப்படி கும்பிடணுங்கக்கூடிய ஞானத்தை கொடுக்குறாரு. இந்த மாதா பிதா இல்லைன்னா குரு தெரியாது, மாதா பிதா குரு இல்லைன்னா தெய்வமே யாருன்னு தெரியாது. அப்போ என்னன்னா, நீங்கள் ஒரு குருவாக, உங்களுக்கு ஆத்மார்த்தமான குருவாக ஏதோ சித்தர்களையோ மகான்களையோ நீங்கள் முதல்ல தேர்ந்தெடுத்துக்கிட்டு அவர்கள் மூலியமாக நீங்கள் இறைவனை நாடுங்கள், இறைவனை தன்னுள் தேடுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கேட்ட வரம் கிடைக்கும். திருவண்ணாமலை பற்றி நீங்கள் ஏதாவது ஒரு பெரிய சிறப்பு சொல்லணும். அம்பாளை பற்றியும் அப்பா சிவனை பற்றியும் நீங்கள் ஏதாவது ஒரு சிறப்பு என்னன்றதை எங்களுக்கு சொல்லணும் சார். சிறப்புங்கிறத விட அந்த இடமே சிறப்பு தான். பொதுவாக 5 பூதங்கள்னு சொல்லுவாங்க, பஞ்சபூதங்கள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயன்னு பஞ்சபூத ஸ்தலங்கள் இருக்குது. ஆனால் நெருப்புக்கு மட்டும் ஒரு முக்கியமான ஒரு குணம் இருக்குது. என்ன குணம் தெரியுங்களா? எல்லாத்தையுமே எதை கொண்டு போனீங்கனாலும் தாங்கிட்ட இழுத்து கொண்டு போய் சாம்பலாகும். அது என்ன ஸ்தலம்? அக்னிஸ்தலம், திருவண்ணாமலை. அப்போ நீங்கள் பாவ வினைகளாலோ கர்ம வினைகளாலோ புட்பிறவியிலையோ இப்பிறவிகளையோ எதை செய்து அங்கே போய் சரணடைஞ்சாலும் அத்தனையும் தாங்கிட்ட ஏற்றுக்கிட்டு புஷ்பமாக்கக்கூடிய, இதை விட மிகச்சிறப்பு அந்த ஆலயத்துக்கு வேணுமா, அந்த இடத்துக்கு வேணுமா? நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஸ்தலத்திற்கு இதை விட மிகப்பெரிய சிறப்பு என்ன வேணும்? உண்மையாகவே இந்த தருணத்தில் நாங்கள் சூக்ஷ்மமாகவே நாங்களும் போய் திருவண்ணாமலையில் போய் சேவிச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களோட இந்த கருணையினால் நீங்கள் ரொம்ப அழகாக திருவண்ணாமலை பற்றியும் கிரிவலம் பற்றியும் சித்தர்கள் பற்றியும் அகைன் எங்களுக்கு ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கும் இந்த விரிவான விளக்கத்துக்கும் ரொம்ப நன்றிகள் சுவாமி. அனைவருக்கும் நன்றி. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.